ஹாய், வெல்கம் டு உழவன் மகள் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஈரோடு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4-5 நாட்டுக்கோழி முட்டை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு கடாயில் நம்மளுடைய செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது பொன்னிறானதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளுடைய சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வீட்டிலையே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி பவுடர், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது பலாப்பழம் தம்பி இடையில கொண்டு வந்து சாப்பிட சொல்லி கொடுத்தான். அத்தை கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாருங்க. இங்கே ஒத்தக்குதிரையில் லொக்கேட் ஆகிருக்கிற வசந்தன் ட்ரேடர்ஸில் நான் அந்த ஜார் வாங்கினேன். அங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே கிடைக்கிது. உங்களுடைய குழந்தையும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. வேணுன்னா போய் வாங்கிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்மளுடைய சிக்கில் ஆட்டின கடலெண்ணெய், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச குழம்பும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணுங்க. அந்த ஸ்டேஜில் தான் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சு முட்டையை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் முட்டை போட்டு இப்போ எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி தலையில் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. மாமா டூர் போயிட்டு வரையில் இந்த விசிறி வாங்கிட்டு வந்தார். இது சந்தன மரத்தில் செஞ்சது. வீடே நல்லா மணக்குதுங்க இது வச்சதுக்கப்புறம். தேங்க்யூ. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.